ஹல்லேலூயா. எல்லா புயல்களையுமே ஆண்டவர் தாண்ட பண்ணுவார். எல்லா புயல்களையுமே ஆண்டவர் தாண்ட பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ 2004 வருஷத்தில் தான் ரொம்ப மனதளமே பாதிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியல. ஸோ அந்த 2004 வருஷம் எனக்கு வந்த பலவீனம் நான் சைக்காலஜிக்கலில் தான் சிக்காயிருக்கிறேன். நான் மனநிலைமை பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு தெரியலையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. நானும் ஒரு விதமாக யோசித்தேன். அப்புறம் இந்த மஞ்சக்காமால அதில் 3.6, 3.7, 4.0 இந்த மாதிரிலாம் மஞ்சக்காமால எனக்கு காமிச்சிட்டே இருந்ததுனால, ஸோ நானாக என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு மஞ்சக்காமாலையில் தான் இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்றது மாதிரி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 24 மாத்திரை சாப்பிட்டு அப்படியே அதுவே ரெடி ஆயிடுச்சு. திடீரென்று ஒரு நாள் 2005 வருஷம் ஜனவரி மாதம் சரி, இங்கே வீடு சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் அம்மா அப்பா வெஸ்லி ஐயா அம்மாவுடைய வீடு காலியாக இருக்குது. நீங்கள் ஏன் அங்கே இங்கே ஊழியத்துக்காக போகணுன்னு நினைக்கிறீங்க? இங்கேயே ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே, சரி நம்ம இது திரும்பி ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அந்த சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் ஊழியத்தை இழந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன். நம்ம பைபிள் காலேஜ் படித்தது வீணாக போயிடுச்சு, நம்ம இனி ஊழியம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிங்கன்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தில் அப்படியே பிஸியாக ஆகிட்டேன் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாகி ஃபஸ்ட்டு நாள் அந்த சர்ச்சு ஓப்பன் பண்ணுறோம், ப்ரேயர் நடத்துகிறோம், யாரையுமே தெரியாது, புதுசு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டேவில் 93 பேர் வந்தாங்க, 93 மெம்பர்ஸ் ஸோ த ஃபஸ்ட் டே அப்படின்னா மேலே மாடியில் வச்சு ஈவினிங் நடந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் 93 பேர் வந்தது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் மாதிரி இருந்துச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு 3 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு டே வந்த உடனே இல்லை ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அதோட ஈடுபாடாக இருந்ததுனால அப்படியே இதெல்லாம் மறந்துருச்சு. இந்த மஞ்சக்காமால மறந்துருச்சு, இந்த பலவீனம் மறந்துருச்சு. அப்படியே ரெடி ஆகிட்டேன். அடுத்த நாளிலேருந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிடுச்சு ஊழியம். ஸோ 2007 வரைக்குமே, 2007 வருஷம் வரைக்குமே நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன். எனக்கு ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாரு, நமக்குள்ள மஞ்சக்காமலெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாயிட்டேன். ஆனால் 2007 திடீர்னு மறுபடியும் என்னமோ தெரில எனக்கு ஸோ ஒரு நாள் நைட்டு தூக்கம் எனக்கு கட் ஆயிடுச்சு, தூங்க முடியல என்னால். அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன நமக்கு இன்றைக்கி தூக்கமே வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறேன். நடந்தேன், அடுத்த நாள் ட்ரை பண்ணேன். சரி நம்ம ரொம்ப டயர்டான தான் தூக்கம் வரும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி காலையில் எழும்பி ஒரு 25 கிலோமீட்டர் நடந்தேன். சரி அடுத்த நாள் நம்ம டயர்டில் தூங்கிடுவோம்னா அடுத்த நாள் தூக்கம் வரல. என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக சரி குன்னூர் நம்ம போயிடலாம். குன்னூர் போயிட்டு அங்கே ஒரு பாஸ்டரை பார்த்துட்டு திருப்பி ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு குன்னூரில் போனேன். நிதானமே இல்லை, எனக்கு பைக் ஓட்டுற நிதானமே இல்லை. குன்னூருக்கு போனது பாஸ்டரை பார்க்குறதுக்காக போனேன். அப்படியே போய் அந்த குன்னூரில் ஒரு ரவுண்டு பண்ணி ஒரு டீ மட்டும் வரட்டி குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். திரும்ப அதே இதில் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ எனக்கு மனசெல்லாம் பயங்கரமாக பயமாயிடுச்சு, நெஞ்செல்லாம் படபடப்பட நான் படிக்க ஆரம்பிச்சுட்டு. இப்போ எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, முன்னாடி 9 மாதம் இருந்தது மாதிரி திரும்பவும் அந்த மாதிரி வந்துச்சிட்டோன்னு நினச்சது என்னை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிடுச்சு. இப்போ நான் அந்த 2004 பாதிக்கப்பட்டது கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2007 எனக்கு 10 மடங்கு அதிகமானது மாதிரி இருந்துச்சு. என்னால் அப்படி உட்கார முடியல, எதையுமே பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணுது, ஹார்ட் பீட்டு படப்படன்னு அடிக்குது, எதுவுமே பண்ண முடியல, யோசிக்க முடியல. மைண்டு நீ அங்கே போ, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ குப்பை பொறுக்கு, அந்த மாதிரிலாம் தோணுது. நீ பாருங்கள் ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்து. ஆனால் இதுக்கடையில் நான் மட்டும்தான் பாஸ்டர், வேற யாருமே இல்லை. நான் தான் பிரசங்கம் பண்ணணும், நான் தான் ஆராதனை நடத்தணும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 21 days ப்ரேயர் வேற ஆரம்பித்து ஒரு 4 நாள் அப்படியே போயிட்டு இருக்குது. ப்ரேயர் வேற நடந்துட்டு இருக்குது, டெய்லி செய்தி எடுக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார்ல, உள்ளே உள்ள பயம் ஆனால் வெளியே தைரியம் மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே உடஞ்சி
ஒன்றுமே இல்லை. ஆனால் வெளியில் வந்து இல்லை ஆண்டவர் இல்லை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணி அந்த பலிபீடத்தையே பிடிச்சி நின்று அப்போ தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நாளுக்கு நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. ஸோ அப்போ தான் ஒருத்தர் வந்து வெஸ்லியாவை பார்த்து, வெஸ்லியா வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கார், நல்லா தான் இருந்தார், திடீர்னு தூக்கம் வரல அப்படின்னு ரொம்ப இதுவாக இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூட அக்ரிகல்ச்சரில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து சைக்காலஜிக்கல் தான் ப்ராப்ளமாக தான் இருக்கும், நீங்கள் உடனே வந்து கணபதியில் டாக்டர் செந்தில் வடிவன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், சைக்காலஜி டாக்டர். ஸோ அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே மனசு அப்படியே இது வந்து சொன்ன உடனே உடஞ்சிருச்சு. என்னன்னா நம்ம பைத்தியமா? ஸோ நம்ம பைத்தியமா? நம்ம போய் மனநலமா டாக்டர்கிட்ட பார்க்கணுமா? நான் பைத்தியம்லாம் இல்லை, நான்லாம் பார்க்கவே வரமாட்டேன், நான் டாக்டரை பார்க்கவே மாட்டேன், எனக்கெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்பா சொல்கிறார், இல்லை உனக்கு வந்து தூக்கம் வரல, ஜஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணலாம். இல்லை நான் போக மாட்டேன், எனக்குள்ள பைத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது. 2 நாள் பொறுத்தேன், பட் என்னால் முடியல, தூங்கவும் முடியல. சரி நீங்கள் வேணால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி த ஃபஸ்ட் டைம் 2007 அந்த டாக்டரை போய் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, உனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குப்பா, நீ மென்டலி ரொம்ப அப்செட் ஆகிட்ட. அப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு, இப்படி தான் இருக்குமா, என்ன பண்ண முடியும், நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற, கொடுக்குற மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு ஃபஸ்ட்டு தூக்க மாத்திரையும் ஆன்சைட்டிக்கு உள்ள மாத்திரையும் சாப்பிட்டு அதில் சரியாகாமல் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட போய் நிற்கும்போது, இனி வந்து உன்னை மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய கிளினிக் இருக்குது, அங்கே வந்து தான் உன்னை இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அங்கே வந்து கை காலை கட்டி அப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஒரு % கூட எனக்குள்ள ஹோப் இல்லை. ஊட்டியிலேருந்து ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக ப்ரேயர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். வந்துட்டார். அவர் வந்து ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு ஜெபம், ஆல் நைட் ப்ரேயர். நானும் அந்த பாஸ்டரு, நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் சுந்தர் பாஸ் அவங்க இருக்காங்க. ஸோ 3 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக 10 o'clockலேருந்து ஒரு 12:30 வந்ததுக்கப்புறம் சுந்தர் பாஸ்டருக்கு அவருக்கு கொஞ்சம் கண் அப்படியே சொருகுது, அந்த பாஸ்டருக்கும் அப்படியே தூக்கம் வருது. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு டயர்டாக அப்படியே படுத்து குரட்ட விடுறது மாதிரி தூக்கம் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள. ஆனால் எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் திரும்பி பாஸ்டர் தட்டி எழுப்பி, எனக்கு தூக்கம் வரல பாஸ்டர். அப்புறம் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 4 மணி வரைக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு, பாஸ்டரும் அவங்க 4 மணிக்கு பைக்கில் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு விடுதலையுமே நான் பார்க்கவே இல்லை. ஸோ இப்படியே அந்த நாட்கள் வந்து மரணத்தினுடைய விளிம்பில் அதை நினச்சா கூட அதெல்லாம் திரும்பி மறக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுவார் அப்படின்றத வந்து இன்னைக்கு அதை மறக்கிற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சுட்டார். ஆனால் ஆண்டவர் வந்து அதை ஒரு காரியமாய் ஆண்டவர் தந்து அதிலிருந்து கர்த்தர் கிருபையாய் தூக்கி எடுத்து இன்னைக்கு ஒரு மாத்திரை கூட இல்லாம ஆண்டவர் நேர்த்தியாய் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். நம்மை மரண பரியந்தம் ஒருத்தர் மேல ஆண்டவர் ஒரு பிளானை வச்சுட்டாருன்னா, ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா, எத்தனை உடைவுகள் வந்தாலும் நான் நம்புகிறேன் ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்ன பார்த்து நிறைய இது இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வந்துடும், இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டா என்னென்னமோ நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்புறேன் அந்த மாத்திரையை நிறுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட் கூட இல்லை. ஏன் அப்படின்னா என்னை உருவாக்குறதற்காக ஆண்டவர் கொடுத்த பாதையா இருந்ததுனால எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது ஒரு பெரிய சாட்சின்றத நீங்க நினைச்சுக்கங்க. இந்த 41வது வயசு, இந்த 41வது வயசுல எல்லா பகுதிகளையும் உண்மையிலே ஆண்டவர் என்ன நடத்தி வந்த பகுதி அப்படியே வறுமையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது என்னுடைய வாழ்க்கை. எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்துலேருந்து அப்படியே ஆரம்பித்து இவ்வளவு டைம் ஆண்டவர் கொண்டு வந்தார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனாக இருந்தேன், ஆனால் நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்தது. என் கண்கள் இந்த 41 வருஷத்தில் நான்
ஆண்டவரை ரொம்ப நம்புறேன். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. உங்களுடைய சூழ்நிலை மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறும். உங்களுடைய நிலைமையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்பொழுது நான் உன்னை திரளாய் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய திருச்சபையை திரளாய் பெருக பண்ணுகிற வருடம், நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற வருடம். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இரங்கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.